ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது சிவராத்திரியோட நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தப்போ எடுத்திருந்த வீடியோஸ் தான். இது வந்து 108 சங்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது நான் சாயந்தரமே பூஜைலாம் நடந்திருக்கு. நான் சாயந்தரம் போக முடியல, நைட்டு தான் போனேன். ஒரு 8 மணி வாக்கில் உள்ள பூஜைக்கு தான் நான் போயிருந்தேன். 9 மணிக்கு கரெக்டாக பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணி முடித்ததும் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தாங்க. அப்போ தான் நான் விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். இது முடிஞ்ச கையோட எல்லாரும் சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோமா, அப்போ பார்த்தா எல்லாரும் வந்து ஓம் நமச்சிவாய எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தோணுச்சு, என்னடா நம்மலாம் முந்தி எழுதியிருக்கோமே, நம்ம பிறந்த ஊர்லலாம் நம்ம எழுதியிருக்கோம். ஒன் டைம் நான் எழுதியிருக்கேன். ஆனால் ஏன்னா பரிசெல்லாம் கிடைச்சதில்ல. ஆனால் அதில் ஒரு திருப்தி இருந்துச்சு. ஆனால் வந்து நான் எப்போவுமே வருஷம் வருஷம் நான் வந்து பூஜைக்கு இருக்கும்போதெல்லாம் 108 ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக எழுதிருவேன். இந்த வாட்டியும் எழுதிட்டேன் நான். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசித்தேன், நம்ம எங்கள் ஊரில் வந்து பசங்க பிள்ளைங்களோட விளாண்டுக்கிட்டு தான் இருப்போமே தவிர அந்த இதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு விளையாட தான் செய்வோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக கூத்தடிக்க தான் செஞ்சோம். அப்படி ஒரு விளையாட்டு கொக்கோ விளாண்டோம், நல்லா டான்ஸ் ஆடினோம். அப்புறம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காய் வெட்ட ஆரம்பித்தோம். எல்லாம் நல்லபடியாக தான் போணுச்சு. ஆனால் ஒரு பையன் செம்மையா டஃப்பு குடுத்தாப்புல. இந்த இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான்ல, ரெட் கலர் ரெட் அண்ட் ஒயிட் போட்டு ஷர்ட்டு. அவன் வந்து எங்களுக்கு கொக்கோல அவ்வளோ டஃப்பு குடுத்தான். லாஸ்ட் வரைக்கும் அவன் அவுட்டே ஆகலைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் எங்கள கொலாப்ஸ் பண்ணி விட்டு நிறைய வேலைய பார்த்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும், அதுக்கடுத்து நாங்க பண்ற வேலைங்கள்லாம் பாட்டு போட்டிலாம் வச்சோம். அப்புறம் பூ பறிக்க வருகிறோம்னு போடலான்னு பார்த்தது, அதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டோம். அந்த மௌனமொழி பேசி நாங்க அத நடிச்சு காமிச்சு, அதுக்கப்புறம்லாம் அந்த படத்த சொல்றது, அதெல்லாம் நல்லா காமெடியா, ஜாலியா போய்க்கிட்டு இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரே டான்ஸ் கூத்துமா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த வருஷம் நான் ஒண்ணு நெனச்சு வச்சிருக்கேன். எங்க கோயில்ல வந்து அடுத்த வருஷத்துலருந்து ஓம் நமச்சிவாயம் எழுத வைக்கணும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். அது நல்லபடியா நடக்கணும். மறுநாள் வந்து அன்னப்பிரசாதம் நடந்துச்சு. அங்க வந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அங்க போயிருந்தேன். அன்னம்லாம் வச்சு அவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டாங்க எல்லாரும். லேடீஸ்லாம். ஏன்னா எங்க இதுலேருந்து அவங்களே சமைச்சு அப்படியே சாப்பாடு அங்கேயே மண்டபமே இருக்கு. அதனால அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு, பிரசாதம் எல்லாமே ஓரளவுக்கு பரவால்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஃபேமிலிக்கும் அவங்கவங்க ஃபேமிலிக்கு கொண்டு போய் குடுங்கன்னு சொல்லிட்டு, ஆள் பாத்திரம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் குடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷம் நான் நெறைய கேள்விப்பட்டேனா, அதனால அடுத்த வருஷம் வந்து நான் நெறைய அந்த இடத்துல வந்து அத வந்து நெனச்சு நடத்திறணும் அப்படின்னு நெனச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னதுன்னா, ஒண்ணு ஓம் நம சிவாய எழுத வைக்கிறது. அது பிறகு காஃபி அங்க நாங்க போட்டதே கிடையாது. ஆனா போட்டு தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உண்டு. அதனால நெக்ஸ்ட் டைம் காஃபியும் அங்க போடுறதுக்குரிய பொருட்களெல்லாம் நம்ம கொண்டு போயிறணும் அப்படிங்கிற ஒரு நெனப்பும் இருக்கிறது. அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, சாப்பாடையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இவங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் வச்சு குடுத்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாவே இருந்துச்சு. தூக்கம் தூக்கமா வந்துச்சு. ஆனா அன்னைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நான் தூங்காம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வேற 3 மிட் டெர்ம் நடக்குதா, அதனால அவனுங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, நான் தமிழ் எக்ஸாம் வேற. அதனால அவன படிக்க வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயி போச்சு. முடிச்சுட்டு எப்படா படுப்போம் அப்படிங்கிற மாரி இருந்தது. எப்பவும் போல 11 மணிக்கு தான் படுத்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. நல்லபடியா பூஜைய முடிச்சிருப்பீங்க.